வணக்கம் நண்பர்களே. என்னுடைய நண்பர் சமீபத்தில் ஒரு குடியிருப்பில் வாடகைக்கு போனார். அவர் போன இடத்துல ஒரு லிஃப்ட் ஒன்று இருந்தது. அந்த லிஃப்ட் பழைய அந்த கேபிள் லிஃப்ட்டு. அதில் அவர் ஒரு நாள் அவர் ஒய்ஃப் ஏறதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தபோது லிஃப்ட் டப்புன்னு உட்காந்துருச்சு கீழே அருந்து. அப்போது அவங்க கொஞ்சம் விசாரித்து பார்த்துருக்காங்க. அந்த லிஃப்ட்டுக்கு லைசன்ஸே இல்லாமல் அந்த குடியிருப்பில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்தது. அப்போ அவர் என்ன பண்ணார், அந்த குடியிருப்பை பற்றி ஆஃபீஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கிண்டின்னு இருக்காங்க. அவங்க தான் லிஃப்ட் லைசன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எங்கள் குடியிருப்புலாம் அவங்க தான் கொடுக்குறாங்க. நாங்கள் ரெகுலராக ரெனியூ பண்ணிகிட்ருக்கோம். அதை அவங்க கிட்ட போய் புகார் பண்ணுறாரு. புகார் பண்ணால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி லிஃப்ட் லைசன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா லிஃப்ட்டை நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அதுக்கு லைசன்ஸ் கொடுப்போம். இங்கே புகார் கொடுத்து அந்த லிஃப்ட்டை சீல் வைக்கிற அதிகாரம்லாம் எங்களுக்கு கிடையாதுன்ற அதிர்ச்சி தர தகவலை அந்த ஆஃபீஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி அதிகாரம் மட்டும் இல்லை, திடீர் சோதனைகள் நடத்தி லிஃப்ட் லைசன்ஸ் இருக்கா அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது போல இருக்கு. இது சில வருடங்கள் முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் பஸ்ஸில் அடியில் பேர்ந்து அந்த பொண்ணு இறந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல் பஸ்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நிறைய ஒழுங்குமுறைகள்லாம் விதிகள்லாம் அரசு போட்டுச்சு. இப்போ அதெல்லாம் செயல்படுத்தப்படுதான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செயல்படுத்துகிறாங்களான்னு யாரும் போய் சோதிக்கிறது இல்லை. எப்போ அந்த ஆஃபீஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் எப்போ வருவோம்னா யாராவது இறந்து போயிட்டாங்க, யாருக்காவது அடிபட்டுருச்சு அந்த மாதிரி நடந்ததுன்னா அவங்க அந்த குடியிருப்பினுடைய அசோசியேஷனுடைய செக்ரட்டரியோ பிரசிடென்ட்டையோ தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு வருவாங்களே ஒழிய இவங்களா போய் அந்தந்த இடங்கள்ல லிஃப்ட் லைசன்ஸ் இருக்கான்னு பார்க்குற ஒரு பழக்கமே அவங்களுக்கு விதிகள்லேயே இல்லைன்றாங்க அவங்க. இது எதை காட்டுதுன்னா, தமிழ்நாட்டில் அரசுக்கு ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, ஒழுங்குமுறை விதிகள் என்ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு அதிகாரமே அரசு கிட்டத்தட்ட விட்டு கொடுத்துருச்சு. இது சுற்றுச்சூழல் மாசுபடுத்துறதை தடுக்கிற டிஎன்பிசிபிலேருந்து இந்த லிஃப்ட் அத்தாரிட்டி, ஸ்விம்மிங் பூல் அத்தாரிட்டி, ஸ்கூல் பஸ் ரெகுலேட்டரி, இவங்க யாருமே விதிகளை நிறைவேற்றணும்னு சொல்லி இவங்களாம் முன் திடீர் சோதனைகளாக நடத்துறது கிடையாது. இதை பற்றின ஒரு திடுக்கிடும் ஒரு தகவல் அறியும் உரிமையில் நான் போட்டு டிவிஏசி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை பற்றி அவங்களுடைய திடீர் சோதனைகள் பற்றி கேட்டிருந்தேன். அவங்க சொல்கிற ஒரு பதிலும் திடுக்கிடும் வகையில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் அவங்க ஒரு 2011 2018 வரைக்கும் அவங்க எந்த விதமான திடீர் சோதனைகளும் நடத்தலை. இப்போ சமீபத்தில் 2023, 24, 24, 25 அவங்க போலீஸ் ஸ்டேஷன்களில் எந்த விதமான திடீர் சோதனைகளையும் நடத்தலைன்னு நம்மளுக்கு தெரியுது. மொத்தத்தில் டோட்டல் ரெகுலேட்டரி கொலாப்ஸ்.